வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம். பாஜகவுடைய அஸ்வத்தாமன் கடந்த 2 நாளாக அண்ணாமலையை குறி வச்சு பேசிக்கிருக்காப்ல. அண்ணாமலை அவர்களே, உங்கள் சப்போர்ட்டர்ஸு பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாங்க, உங்கள் கவனத்துக்குள்ளே தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மனதார சொன்னவர்களால் பாஜகவை விட்டுட்டு வேற எந்த இயக்கத்திலையும் சேர முடியாது, வேற எந்த இயக்கத்திலையும் இருக்க முடியாது. அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தவங்க திரும்பி பாஜகவுக்கு வரதான் போகிறாங்க, அண்ணாமலையே திரும்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாரு. பாஜக தனி மனிதனை நம்பி இருக்கக்கூடிய கட்சி கிடையாது, பிஜேபியில் தனி மனித துதிக்கு வேலை இல்லை, இங்கே கொள்கை சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு வராரு. இவர் பேசிக்கு இருக்கும்போதே ஒரு புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது. யாருடைய புகைப்படம் தெரியுமா? அஸ்வத்தாமனுடைய புகைப்படம். எப்போவோ கமலாலயத்தில் எடுத்துருப்பார் போல. அவ்வளோ பெரிய மாலை அஸ்வத்தாமனுக்கு கழுத்தில். அஸ்வத்தாமனுக்கு பின்னாடி பாரத் மாதாவுடைய சிலை இருக்கு. பாரத் மாதாவுடைய சிலைக்கு ஒரு சின்ன மாலை, சின்ன பூ. ஆனால் அஸ்வத்தாமனுடைய கழுத்தில் அவ்வளோ பெரிய மாலை. தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் கழுத்தில் இவ்வளோ பெரிய மாலை, அதெல்லாம் வேண்டாம், போட வரும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. பாரத் மாதாவுடைய சிலை பின்னாடி இருக்கு, இந்த மாலையை அவங்களுக்கு போடுங்க, அவங்க தான் பிஜேபியுடைய ஒரு முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு மாலை போட வரும்போது மட்டும் அந்த பெரிய மாலையை சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கலாய்க்கிறாங்க அஸ்வத்தாமனை. அடுத்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மனதார சொன்னவர்களால் பாஜகவை விட்டு வேற எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு தான் ஒருத்தர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு பதிவு போட்டு, ஐ ஸ்டாண்ட் வித் அண்ணாமலை, நான் அண்ணாமலையோட தான் நிற்கிறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காப்புல. அதுக்கு அஸ்வத்தாமன் பதில் சொல்கிறாரு, டஸ் அண்ணாமலை அண்ணா ஸ்டாண்ட் வித் பாரத் மாதா கி ஜெய். நீங்கள் அண்ணாமலை பக்கம் நிற்கிறீங்க, உங்கள் அண்ணாமலை பாரத் மாதா கி ஜெய் பக்கம் நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு வச்சிருக்காரு. அஸ்வத்தாமனுடைய இந்த பதிவுக்கு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கொந்தளிச்சிட்டாங்க. உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கோம், அதை கெடுத்துக்காதீங்க. அண்ணாமலையுடைய தேசப்பற்ற நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஐபிஎஸ் பதவியில் நாட்டுக்காக வேலை பார்த்தவர். நீங்கள் அவருக்கு தேசப்பற்றையும் தேசபக்தியையும் பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கொந்தளிச்சு போய் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. எஸ்டிபிஐயோடு கூட்டணி வச்ச அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தின தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு தேசபக்தியை டீச் பண்ணுற எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சந்துரு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் ஆலோசனை நடத்தியிருக்காங்களே. சந்துரு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நெற்றியில் திலகம்லாம் இடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காப்புல. இது ஹிந்து ரிலீஜனுக்கு எதிராக இருக்குது சந்துருவுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஹிந்து முன்னணி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போது ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை ஜாதி கயிறு, ஜாதியை குறிக்கக்கூடிய கயிறுகளை கையில் கட்டக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், மற்றபடி மத அடையாளங்களோட பள்ளிக்கு வரதில் எந்த தடையும் கிடையாது, விபூதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வரதில் எந்த தடையும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் கொடுத்துருக்காரு. நானே ஸ்கூல் படிக்கும்போது நெத்தியில் விபூதி வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து ஒரு விஷயம் உறுதியாகுது, நாம் பேசக்கூடிய வாய்ஸுக்கு பவர் இருக்குது. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா தைரியமாக சொல்லுங்கள், எடுத்து பேசுங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத எடுத்து பொதுமக்கள் பேசும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக நியாயம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஹிந்து ரிலீஜியனுக்கு எதிரானது அப்படின்னு பொதுமக்கள் வாய்ஸ் கொடுத்தாங்க. உடனே மினிஸ்டரு இல்லை நெற்றியில் திலகமிடுவதற்கெல்லாம் தடை இல்லை, விபூதியெல்லாம் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இல்லை, அதான் வாய்ஸுக்கு பவர் இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.